ரித்திக் தலை முட்டும் போது எடுத்த வீடியோங்க. பார்ட் 1 போட்டு பார்ட் 2 போகிறதுக்குள்ளே நிறைய வேலை வந்துருச்சுங்க. அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ரித்திக் நாங்கள் ரீல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு முடி இருக்கிற மாதிரி முடி இல்லாத மாதிரின்னு. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மொட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம ரித்திக். அது வரைக்கும் அவங்க டேடிகிட்டே இருந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரித்திக். பூசாரியும் மொட்டை போடுறவங்களும் வர்றதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். அதோட ரித்திக் மாமா வந்து ரித்திக் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கன்னா மொட்டை போடுறதுக்கு மாமா மடியில் வச்சானே மொட்டை போடணும். ரித்திக் அண்ணன்லாம் அவங்க மாமா மடியில் வச்சு மொட்டை போடல. இவங்களுக்கு வந்து அவங்க மாமா இருந்துட்டாங்களாம். அவங்க அம்மாச்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ரித்திக் தான் அவங்க மாமாவை பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு. அவங்க ஃபாரின் போகிறதா இருந்துச்சு. கொஞ்சம் கேன்சல் ஆகவும் டிலே ஆயிடுச்சு. அதோட நம்ம ரித்திக் மொட்டை போகிற டேட்டு வந்துருச்சா. ஸோ ஒரே தான் அமைஞ்சிருச்சு. எங்கள் மம்மி, அதாவது ரித்திக் அம்மாச்சி அந்த கத்தி பற்றக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ரித்திக் இன்னமும் அந்த பொம்மை உட்காந்துருக்கல, குபேர பொம்மை, அது மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு முன்னாடி எடுக்கும் போதெல்லாம் அழவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று அழுகையில் பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் தூக்கி வச்சுட்டு வந்து பேலன்ஸு முடி வந்து மொட்டை போட்டாங்க. செம்ம வெயிலுங்க. பங்குனி மாதம் போது போட்ட மொட்டை இது. வைகாசியே வந்துடுச்சு நான் சாட்சி போடுறதுக்குள்ளே. அமைதியாக இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, மொட்டை போடுறதுக்கும் முன்னாடி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் கம்முன்னு இருந்தான் பாருங்களேன் நீங்களே, அளவே இல்லை, அது பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் செல்லவும் தான் அவனுக்கு கணர ஆரம்பிச்சிருச்சு. வேர்க்கவும் அழுகையில் பிடிச்சிட்டா நம்ம ரித்திக். இதுதான் ரித்திக் மாமா. அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு. பூவோடு வச்சுட்டு இந்த பாருங்க பேலன்ஸ் முடியோடு இருந்துட்டு அழுகையில் பிடிச்சிட்டா நம்ம ரித்திக். ஒரு வழியாக ரித்திக் மொட்டை போட்டுட்டு குளிக்க ஊற்ற குட்டி வந்தாச்சு. சுடுதண்ணிலாம் வீட்டிலேருந்து சுட வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதோட ரித்திக் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அத்தை. அதோட அவங்க மாமாவும் அவங்க அம்மாச்சியும் எடுத்துகிட்டு வந்த புது ட்ரெஸ் எடுத்து நம்ம ரித்திக் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பெருசுங்க. ஆனால் அவனுக்கு அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. அவங்க மாமா ரித்திக் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படியும் 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சு போட்டுக்கலாம். 2 வயசு வரைக்கும் நம்ம ரித்திக் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸில். நல்லா ஒயின் கலர். நீங்களே ஃபுல் பிக் நான் போடுறேன் பாருங்கள். இந்த வந்துருச்சுல்ல, கோட் சூட்டு போட்டுன்னு அழகாக இருந்தாப்புல நம்ம ரித்திக். அவங்க டேடி ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்தாங்க ரித்திக். அதையும் அவங்க அப்போ தான் போட்டு விட்டாங்க. இதுதான் ஓவராலாக அந்த ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம ரித்திக் குட்டி அழகாக அம்சமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட எப்படியே தூக்கிட்டு போயாச்சு. நல்லா காமாக இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து சந்தனம்லாம் எடுத்து வர போனாங்க தேய்க்கிறதுக்கு.